எனக்கு கொஞ்சம் செடிங்கலாம் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதுவும் நம்ம வீட்டு வாசல்லயே வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன். ஆனா கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் அந்த பாட்லாம் வாங்க முடியல. நார்மலா வந்து பக்கெட்லயே வைக்கலாம். பட் அத விட பாட்ல வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டா, ஆர்கனைஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனாலேயே நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும், அம்மாவும் பக்கத்துல இருக்க கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியிருந்தோம். நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு தல காய கூட இல்ல. அப்படியே சும்மா ஒரு கிளிப்ப போட்டுட்டு வந்திருந்தேன். பட் அங்க பார்த்தா எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் இவங்களும் வந்து வேற ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்திருந்தோம். இந்த ஆப்பிள் மால் அப்படிங்கிறது வந்து எங்க ஊர்ல புதுசா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் வரேன். உள்ள வந்து பார்த்தா, ஐய்யய்யோ! என் கண்ணு எங்க நிக்குது, எங்க பாக்குதுன்னே எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு என்னென்னமோ இருக்கு. எனக்கா ஆசை தாங்க முடியல. சுத்தி சுத்தி நம்ம வாங்குறோமோ இல்லையோ, சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு அவ்ளோ ஆசையா இருக்கும்ல. அப்படிதான் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இழுத்துட்டு வந்துட்டாங்க. போதும் வா அப்படின்னு சொல்லி. நான் போன வேலைய மட்டும் நம்ம பார்ப்போம். எதுக்கு மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அ பாட் வாங்குறத வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1, 2 பொருள் மட்டும் தேவ இருந்தது. அத வாங்கிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணோம். கடைசியா வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, முருகர பார்த்துட்டோம். பார்த்ததுமே எனக்கு இன்னும் ஆசை தாங்கல. ஏன்னா நான் முருகன் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ரேமா வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அது இங்க இருந்ததும் பார்த்ததும் மனசே வரல விட்டுட்டு வரதுக்கு. சரி எப்படியோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலா அதையும் நாங்க வாங்கிட்டு தான் வந்தோம். பொதுவா இந்த மாரி பெரிய பெரிய மால்க்குலாம் போகும்போது, எப்பவுமே என்னோட கண்ணு இந்த காஸ்மெட்டிக்ஸோ, இல்ல நமக்கு தேவையான எந்த ஐட்டம்ஸ் பக்கமுமே போவே போகாது. நான் சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு பார்க்கறது கிச்சன் ஐட்டமா தான் இருக்கும். கிச்சனுக்கு தேவையானது, இல்ல வீட்டுக்கு தேவையானது, இப்படி ஒரு ஒரு விஷயமும் தான் நான் பார்த்துட்டுருப்பேன். ரொம்ப ரேர் தான் எனக்கு ஏதாவது முக்கியமானதுன்னு வாங்குறதெல்லாம். இப்பல்லாம் நான் வந்து இந்த மாரி தான் பார்த்துட்டுருக்கேன். நீங்க எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு பார்த்தா, ஐயோ! அவ்ளோ அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு முருகர் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தது.